அட என்னம்மா நீ, கிழக்க பார்த்து டேபிள் போட்டது வாஸ்துக்காக இல்ல வாஸ்தவத்துக்காகன்னு சொன்னாரு. காலையில கிழக்கு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி வரும், அதுவும் மேல விழுந்தா உனக்கு தூக்கம் வராது, நீ நல்லா படிப்பன்னு சொன்னாரு. அதோட கரண்ட் பில்லும் கம்மியா வரும்னு சொன்னாரு. ஓ, பட் ஹீஸ் a very intelligent. எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒரு லாஜிக் நிச்சயமா இருக்கும் சார். அதத்தான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம். அவ்வளவுதான் சார். அதாவது உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாஸ்து எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃப்ளூக் இல்ல? இல்ல சார், வாஸ்து தப்புன்னு சொல்லல. அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த யாரு சொல்றா, எதுக்கு சொல்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் சார். சார், ரொம்ப பேர் இத பணம் பண்றதுக்கு ஒரு வழியா யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்றாங்க சார். அது தப்பு தானே சார்? இந்த கைரேகை ஜோதிடம்லாம் நிஜமா உண்மையா இருக்கலாம். அதுக்காக கையில்லாதவங்களுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். சொந்த வீட்ல வாஸ்து பாக்குறோம், ஓகே. ஆனா ஆயிரக்கணக்கானவங்க ரோட் ஓரத்துல டென்ட் கட்டி வசிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன வாஸ்து சார் இருக்க முடியும்? இல்லனோ அதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அப்படி பார்த்தா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு சார். இந்த கிழக்கு மேற்கெல்லாம் நம்ம வசதிக்காக நாம வச்சுக்கிட்டது தானே சார். சார், இந்த வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட பத்தி கொஞ்சம் நல்லா விசாரிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். நமக்கு எப்படி வசதியோ அப்படி உட்காந்து போக்கஸ்டா வேலை செஞ்சாதான் நல்லதுன்றது என்னோட அபிப்பிராயம். சார், ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி சார். இன்னும் ஆஃப் அன் அவர்ல இதே ரிப்போர்ட்ட நான் பக்காவா ரெடி பண்ணி தரேன் சார். அப்ப உங்களுக்கே தெரியும் சார். ஓகே, சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அண்ட் நீங்க எல்லாரும் முதல்ல எப்படி உட்காந்து வேலை பார்த்தீங்களோ அப்படியே உட்காந்து வேலை பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். ஓகே, ப்ளீஸ். சாரி. அப்படினா அவசரம்? இப்போதான் கிளையன்ட் மீட்டிங் முடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் மேம். அனுவோட ஃபோன் பை மிஸ்டேக் என்கிட்ட வந்துருச்சு. அதை திருப்பி கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படினா நான் சொல்ற வேலையை கரெக்டா பண்றேன்னு அர்த்தம். அனு ஆல்ரெடி வீட்டுக்கு எப்பயோ கிளம்பியாச்சே. உனக்கு தான் வீடு தெரியும்ல? யா. ஓகே தென் கேரி ஆன். Thank you மேம். என்ன சூர்யா, சாப்பிடலையா? பழமாத எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். சூர்யா, உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பழத்தையாவது எடுத்து சாப்பிட்றா. எனக்கு பசிக்கலடா, பசிக்கல. சும்மா நோய் நோய்னு சொல்லிக்கிட்டேன். டேய், நீ இப்படி கோவத்தோட இருக்கிறது நல்லா சகிச்சுக்க முடியல. நான் இவ்வளவும் பண்றது ஓ நல்லதுக்காக தான் சூர்யா, உன்னோட பாதுகாப்புக்காக தான். இதே எத்தனை தடவை சொல்லுவ பங்கஜ்? மூச்சு முட்டுது எனக்கு. எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கு எனக்கு. குழந்தை மாதிரி அடம்பிடிக்காத சூர்யா, புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், நான் உன்னை சேஃபா பாத்துக்கிறேன்னு. அந்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா? நீ யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பங்கஜ். என்னை இங்கிருந்து விட்டுரு போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யா, எனக்கு தெரியும் நீ என் பேச்சையும் கேட்க மாட்ட, அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன்னு. சார், அனு, பழம் சாப்பிடுங்க சார்.
பசி நம்ம விரும்புறவங்கள சேர்த்து வைக்கோன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க சார். அப்படியா? அது எப்படி? இப்படிதான். இந்தாங்க சார். தேங்க்ஸ். சார் இப்போ ஓகேவா? ம். இப்படி பொறையேறிச்சுன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மள நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நீ தான் நினைச்சிருக்கணும். சார், ஏய், கதவை தட்டிட்டு வரணும் தெரியாதா? சாரி சார். சரி, கீழே வரேன். ஓகே சார். சாப்பிடு சூர்யா, சாப்பிடுறா. சாப்பிடுறா. எப்பா சாமி, இதுக்கு மேல என்னால முடியாது. இந்தா மீதத்தை நீயே சாப்பிடு. உனக்கு ஊட்டுறதுக்குள்ள 4 பச்சை குழந்தைங்களுக்கு சோறு விட்டுடலாம் போல. இந்தா புடி. இந்தா. I will miss you, sir. I don't miss you, Anu. புஷ்பா, இந்த மாசம் என்ன குளிக்கிற சோப்பு 2 எக்ஸ்ட்ரா வாங்கினியா என்ன? ஆமா, அனு வாங்கினா. அனுமா வாங்கினியா? அப்பா அது என்ன சுப்பு இதெல்லாமா கேப்ப? வாங்கினா அவ்வளவுதான். என்ன ரொம்பதான் கேள்வி கேக்குற? அதுக்குள்ள புஷ்பா, செலவு எவ்வளவு ஆச்சுன்னு பார்க்க வேணாமா? சுப்பு, ஆன செலவு ஆனதுதான். இப்ப கணக்கு பார்த்து என்ன பண்ண போற? கணக்கு பார்த்து தான் ஆகணும். ஒரு மாசமும் எதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு போட்டு பார்த்தாதான் எதுக்கு அதிகமா செலவழிக்கிறோம்னு நமக்கு தெரியும். அடுத்த மாசம் அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும், குடும்பத்தை சிக்கனமா நடத்த முடியும். இதெல்லாம் என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். உங்க அம்மா சொல்லாதது இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? கணக்கு பார்த்து சரி கட்டுறாராமா. வயசு பொண்ணுகிட்ட வந்து எந்த சோப்பு வாங்கின, எத்தனை சோப்பு வாங்கினேன்னு எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். அனுமா, உன் போன் ரிங்டோன் மாத்திட்டியா? நான் புதுசா இருக்கு. அப்பா இது நீல் போன் பா. நீல் போனா? ஆமாப்பா, ஆபீஸ் டென்ஷன்ல போனை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. அவன் ஏன் போன் எடுத்துட்டு போயிட்டான். யார் போனுன்னு கூடி வாடி பார்க்க மாட்டேன். அவ்வளவு கவனக்குறைவு என்ன? சரி, அங்கே கொடுத்துட்டு வர வேண்டியதானே? குடுக்கதாமா போனேன், ஆனா நீல் ஆபீஸ்ல இல்ல, அதான் வந்துட்டேன். சரி, போன் அடிச்சுட்டே இருக்காது, என்னன்னு எடுத்து பாரு. நீலோட ஃப்ரெண்டு போலப்பா. இப்ப நான் அட்டென்ட் பண்ணா தப்பாயிடும். சரி, நான் படிக்க போறேன். போன் எடுத்துட்டு போ. நீல் எதுக்காவது போன் பண்ண போறான். சுப்பு, என்ன என்ன சுப்பு, என்ன யோசனை? இல்ல, கணக்குல ஏதோ இடிக்குது புஷ்பா. ஐயோ, 2 சோப்பு தானே சுப்பு, விட்டு தொலையேன். அப்பா பாப்பா, இந்தா சாப்பிட்டு பார்த்து உப்பு சரியா இருக்க சொல்லு. என்னது இது புது பழக்கம்? உன் கை பக்குவம் யாருக்கு வரும்? இருந்தாலும் ஆசைக்காக சாப்பிட்றேன். சூப்பர். சூர்யா சார் லண்டன் போனதும் அவரே காண்டாக்ட் பண்றதா சொன்னாருடி. ஆனா ஒரு மெசேஜ் கூட வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பிஸியா இருக்கேன்,
அப்புறம் ஃபோன் பண்றேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். சரிடி கூல். ஏன்டி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒருவேளை இன்னைக்கு சூர்யா சார் ஃபோன் பண்ணி அப்போ நீல் கிட்ட உன் ஃபோன் இருந்திருக்குமோ? நீல் கால் ரிசீவ் பண்ணி பேசிருப்பானோ? ஐயோ, அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா சூர்யா சார் கடுப்பாயிடுவார். ரம்யா, இப்போ என்னடி பண்றது? ரம்யா, நீல் வந்திருக்காண்டி. நீல் கார் தாண்டி இது. நல்ல வேலை வந்தான். ஹாய் நீல். ஹாய். 1 செகண்ட், இதோ வரேன். ஓகே. ரம்யா வாடி. நீல், முதல்ல என் போனை கொடு. நீ ஏன் போனை கொடு. ஆபீஸ்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா அங்கேயே கொடுத்துருப்பேனே. நான் உன் வீட்டுக்கு வரணும் தானே அப்படி பண்ண. ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல. சும்மா சொன்னேன். உன் போன் லாக் ஆயிருந்தது, அதனால தான் கூப்பிட முடியல. நீயாவது என் போன்ல இருந்து கூப்பிடலாமே. ஐயோ, எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. இட்ஸ் ஓகே அனு. ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னோடதுலாம் உன்னோடதுன்னு சொல்லுவாங்க, உன்னோடதுலாம் என்னோடதுன்னு சொல்லுவாங்க. ஆனா போன் வந்துட்டா என்னோடது என்னோடது தான், உன்னோடது உன்னோடது தான். இவங்க இவ ரம்யா, என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எந்த மாதிரி? எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்ன பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஆமா, சொல்லிருக்கா. அதாவது எந்த ஒளிவு முறையும் இல்லாம என்ன பத்தி எல்லாமே சொல்லிருக்காங்களா? புரியலையே. ஜஸ்ட் ஜோக்கிங்யா, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா. அனு, நம்ம இங்கே இருக்க போறோமா இல்ல வீட்டுக்கு போலாமா? ஐயோ சாரி, வா. ஒரு நிமிஷம் ரம்யா, இங்க கூட்டிட்டு போ, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். சரிடி, வாங்க. பழமுதிர் சோலை எனக்காகத்தான், பஞ்சாமிரதமும் எனக்காகத்தான். ஞான சூன்யமே. ஆமா, இவர் அப்படியே பெரிய தியாகராஜ பாகவதரு. வா டியூட், வா வாமா, உட்காருப்பா. இருக்கட்டும். அனு எங்கம்மா? அவ எங்க கூட தான் வந்தா ஆண்டி. ஆனா ஏதோ போன் வந்திருக்குன்னு பேச போயிட்டா. சரிங்க அங்கிள், நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பை பாய். டியூட், நிஜமா நானும் புஷ்பாவும் உன்னை வந்து பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு பாவம் எங்களுக்காக நீ வந்து ஸ்டேஷன்ல வாதாடின, கடைசியில உன்னையே தூக்கி உள்ள வச்சிட்டாங்க பாரு. ஆமாப்பா, ரொம்ப சங்கடமா போச்சு. எங்களால பாவம் உனக்கு கஷ்டம். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. அதான் சூர்யா சார் வந்து எல்லாரையும் வெளில கூட்டிட்டு வந்துட்டார்ல. கரெக்டா சொன்னப்பா. சூர்யா சார் மட்டும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அது என்னப்பா அவ்வளவு பெரிய பையி? ஊர் கிளம்பிட்டியா? இல்ல ஆண்டி, இது கிட்டார். நம்ம டூடுக்கு சொல்லி தர வந்தேன். சூப்பர் டியூட், சொன்னபடியே கொண்டு வந்துட்டியா? எங்க ஆரம்பிக்கலாமா? டூட், நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்வோம். என்ன டூட்? கரெக்ட். இந்த வயசுல கிட்டார் கத்துக்கிட்டு கச்சேரிய பண்ண போற? அவர்தான் வெட்டியா இருக்காருனா நீ வேற ஏன்பா? ஆண்டி, இதுக்கு ஏஜ்லாம் எதுவுமே இல்ல ஆண்டி. நீங்களும் கத்துக்கணும்னா சொல்லுங்க, சொல்லி தரேன். ஏ வா புஷ்பா, ஜாலியா நம்ம 2 பேரும் சேர்ந்தே கத்துக்கலாம். ஐயோ சாமி, ஆளை விடு. நீங்க 2 பேரும் என்னவோ பண்ணிக்கங்க. இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் இல்ல, இதுல கிட்டார் வேறயா? அது கிட்டார். ஓகே டூட், ரெடியா? ஐ அம் ரெடி. டோ ரே ரீ பா சோ டா ரீ டோ டோ ரீ ரா சோ பா ரீ. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சாரே காமா பாதா நீ சா சானி தாபா மாகாரே சா. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. உலகத்துல எந்த மூலையில போய் கத்துக்கிட்டாலும் சங்கீதத்துக்கு 7 ஸ்வரம் தான்.
மனுஷங்க தான் சாதி மதம் ஏழை பணக்காரங்கன்னு இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க டூட். ஆனா மியூசிக் இது எல்லாத்தையும் கடந்தது டூட். எஸ், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். வாவ், சூப்பரா பாடுறீங்களே டூட். Thanks. ட்ரை பண்றீங்களா? சரி. எப்படி புஷ்பா, ஒரு இளையராஜா ஸ்டைல்ல இருக்கானா? சுப்பு, இந்த விஷயம் இளையராஜாக்கு தெரியாம பாத்துக்க, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா அவரு கொஞ்சம் கோவக்காரரு. இளையராஜாவாமா இளையராஜா. தயவு செஞ்சு உன் வாயால இளையராஜான்னு சொல்லாத, அது உனக்கு கோடி புண்ணியம். பாக்குறியா, இப்ப பாக்குறியா? ஹேய் ஹோ பாபா பாப்பா பா பாபா பாப்பா 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 பாபா பாப்பா பாப்பா பாப்பா. மழை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. எப்படி? ஐயோ, இந்த நேரம் பார்த்து அணு இல்லாம போயிட்டாலே, அவ மட்டும் இருந்திருந்தா. ஆமா சுப்பு, இருந்திருந்தோ கோரி துப்பி இருப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் புகழடைஞ்சிருவேணும்ன்ற ஒரு பொறாம அவளுக்கு. ஆமா, அணு எங்க போனா? வேண்டாம் வேண்டாம், அவ படிச்சிட்டு இருக்கா, அவ படிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போன் பண்றேன்னு தானே சொல்லிட்டு போனா, படிக்க போயிட்டாளா? தம்பி விட்டா இது ராத்திரி முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கிடார்ல இதோட போதும், எடுத்து உள்ள வச்சிருப்பா. நான் சொல்ல உள்ளுக்குள்ள அப்படியே பொறாம நான் இன்டர்நேஷனல் ஃபேமஸ் ஆயிடுவேன்னு, அதனாலதான் இதெல்லாம். யாரு? எனக்கு எங்க இந்த தம்பி ஏதோ சொல்லி காமிச்சாரு, லோ லோ பாப்புன்னு, அதை கொஞ்சம் வாசிச்சு காமி பாப்போம். அவசரப்படாத, இனிதான கையில தொட்டிருக்கிறேன். ஒரு வாரம் பொறு, சரிகம 11 இளைய நிலா பாட்டே வாசிக்கிறேன். வாசிச்சு மேடையில ஏறி பாடி சங்கர் மகாதேவன், உன்னி கிருஷ்ணன், சித்ரா எல்லாரும் பஸ்ஸர் அமுத்தி என்ன பாராட்டல. நான் இசைக்கலைஞன் சுப்பிரமணி இல்ல. பிடிங்க டியூட். ஓகே, ஆரம்பிக்கலாம். எஸ். டோ ரே ரீ ஃபா சோ லே ரி டோ. ஐ ஐ ஐயோ டொய். விடுங்க டூட், அதெல்லாம் கத்துக்கத்தான் வரும். அவரு கத்துக்கிறது இருக்கட்டும், நீ மறந்து போயிடாத தம்பி. ஃபோன் ஒரு நிமிஷம் கூட. சாரி சார், என்கிட்ட ஃபோன் இல்லை.